புறாவின் செய்தி. கோதுமையா பதரா? கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம். எரேமியா 23:28. ஒரு மனிதனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். சிறுவனாக இருக்கும்போது இருவருமே தவறு செய்தார்கள். தகப்பனாரோ இருவரையும் அடித்து கண்டித்தார். மூத்த குமாரனோ கதறி அழுது மன்னிக்கும்படி வேண்டி தகப்பனுடைய பாதங்களில் கோதுமை மணியை போல் விழுந்தான். இளையவனோ தகப்பன் கண்டிப்பதை விரும்பாமல் பதரை போல வெளியே பறந்து போனான். பின்னாட்களில் மூத்த குமாரன் வளமான வாழ்வை பெற்றான். இளையவனின் வாழ்க்கையோ வேதனையாக முடிந்தது. நம் வாழ்க்கை மூத்த குமாரனை போலவா அல்லது இளைய குமாரனை போலவா என்பதை நாமே சிந்தித்து பார்ப்போம். நினைவிற்கு, அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. தூற்று கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்திலிருந்து பதரை முற்றிலும் நீக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியால் சுட்டெரிப்பார் என்றார்.